கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 3 மாதங்களாக எல்லா கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருந்தாங்க. இப்போ கிரகங்கள் உங்களுடைய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காங்க. ஒன்று நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நமக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எதுலையாவது ஒரு முதலீடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தால் கூட அந்த முயற்சிகளில் நிறைய தடைகள் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் உங்களுடைய அப்டேஷன் வேண்டாம். லைஃப்பில் உங்களுடைய நார்மல் லைஃப் என்னவோ அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பழக்கங்கள் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய பழக்க வழக்கங்கள் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பெருசாக அதை கற்றுக்கிறேன் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு உங்களை அப்டேட் பண்ண வேண்டாம். இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. எல்லா விதமான உறவுகளுடையும் நட்புகளை பலப்படுத்துங்க அல்லது டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு வீடு விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இடம் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். வேலையில் பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களாம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமானா இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் சிவ தரிசனமும் பெருமாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க.